ஓகே. இன்றைக்கி நியூக்ளியர் லெசனோட நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளியர் லெசனில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எ ஹெவி நியூக்ளியை ஆஃப் மாஸ் நம்பர் 240 அண்ட் பைண்டிங் எனர்ஜி 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் பெர் நியூக்ளியான்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பெர் நியூக்ளியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிளிட் இன்டூ 2 லைட்டர் நியூக்ளியை Q and R ஆஃப் மாஸ் நம்பர் 110 and then 130 and then பைண்டிங் எனர்ஜி Qவோட பைண்டிங் எனர்ஜி தென் ஆரோட பைண்டிங் எனர்ஜி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் எனர்ஜி ரிலீஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ் பி. ஓகே, பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ் பியோட பைண்டிங் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ பைண்டிங் எனர்ஜி முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க பெர் நியூக்ளியான் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பெர் நியூக்ளியான்னு சொல்லியிருக்கிறதால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட மாஸ் நம்பரோட நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பைண்டிங் எனர்ஜியை மல்டிப்ளை பண்ணணும். அதோட மாஸ் நம்பரோட அதோட பைண்டிங் எனர்ஜி மல்டிப்ளை பண்ணால் அந்த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ் பி கிடச்சிடும். அதேமாரி பைண்டிங் எனர்ஜி ஆஃப் கியூக்கு வந்து அதோட பைண்டிங் எனர்ஜி அதோட மாஸ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே பைண்டிங் எனர்ஜி ஆரோட வேல்யூ வந்து அதோட மாஸ் நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த என்ன ரியாக்ஷன் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஓகே ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அப்போது ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கும் போது ஒரு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பி ஓகே கிவ்ஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஓகே ப்ளஸ் அது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, இது எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட். இது பேர் என்னது? ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட். ஓகே, அப்போ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கியூவும் ஆரும் ஆட் பண்ணிக்கோங்க. கியூவும் ஆர் என்ன பண்ணிக்கங்க ஆட் பண்ணிக்கங்க மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் அங்கே மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்குது. நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சம் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பைண்டிங் எனர்ஜி வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, செகண்ட் இப்போது திரும்ப வந்து பைண்டிங் எனர்ஜி சம் தான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஆஃப் கால்சியம் நியூக்ளியஸ் கிவன். ஓகே, கால்சியம் நியூக்ளியஸோட மாஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் மாஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39.9. ஸோ அமோனா அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ பைண்டிங் எனர்ஜி வேணும்னா முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் தெரியணும். என்ன தெரியணும்? மாஸ் டிஃபெக்ட். ஏன்னா வந்து பைண்டிங் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு ΔM இன்ட்டு சி ஸ்கொயர். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் தெரியணும். அப்போ மாஸ் டிஃபெக்ட் வந்து தெரியணும் அப்படின்னா நம்ம மாஸ் டிஃபெக்டோட ஃபார்முலா என்ன தெரியும்? மாஸ் டிஃபெக்டோட ஃபார்முலா என்னது? இஸ் எம்பி ஈக்குவல் டு ஓகே என்னது இசட் எம்பி ப்ளஸ் ஏ மைனஸ் இசட் எம்என் ஓகே மைனஸ் ஓகே மாஸ் ஆஃப் த நியூக்ளியை, மாஸ் ஆஃப் த ஹோல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இதுதான் ΔMோட ஃபார்முலா. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் த நியூக்ளியை கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் த நியூட்ரான் கொடுத்துட்டாங்க, மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் கொடுத்துட்டாங்க, அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்க, மாஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? எப்பவுமே கீழே இருக்கிறது என்னன்னா இசட். ஓகே, மேலே இருக்கிறது என்னது அப்படின்னா ஏ. கீழே இருக்கிறது இசட்டு, மேலே இருக்கிறது என்னது ஏ அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாம். இப்போ மாஸ் ஆஃப் 20 ப்ரோட்டான் அப்படி இப்போ எத்தனை ப்ரோட்டான் இருக்குது? 20 ப்ரோட்டான் இருக்குது. எத்தனை ப்ரோட்டான் இருக்குது? 20 ப்ரோட்டான். ஏன்னா இசட்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா ப்ரோட்டானோட நம்பரை குறிக்கும். ஓகேயா, அதுவே நியூட்ரானோட நம்பர் வேணும் அப்படின்னா ஏ மைனஸ் இசட். நியூட்ரானோட நம்பர் வேணும்னது ஏ மைனஸ் இசட். அப்போ ஏவோட வேல்யூ 40, இசட்டோட வேல்யூ ஒரு 20. அப்போ 40 மைனஸ் 20 என்னது 20. ஓகே, அப்போ நியூட்ரான் வந்து 20 இருக்குது, ப்ரோட்டான் வந்து 20 இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோட்டானோட மாஸ் வந்து 1.007, ஒரு நியூட்ரானோட மாஸ் வந்து 1.008. அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் கிடச்சிடும், டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூட்ரான் கிடச்சிடும். அப்போ இதையும் ஆட் பண்ணால் மாஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கிடச்சிடும், டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். அப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் என்ன இருந்திருக்கு? 40.329 கிடச்சிருக்கு. என்னது 40.329. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எது அப்படின்னா இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேயா, அப்போது அதோட வேல்யூ ஓகே இதானது நம்ம என்னது இசட் எம்பி ப்ளஸ் ஏ மைனஸ் இசட் எம்என் அப்படி சொல்லியிருக்கோம் மைனஸ் மாஸ் ஆஃப் த நியூக்ளியை, மாஸ் ஆஃப் த நியூக்ளியை. அப்போ மாஸ் ஆஃப் த நியூக்ளியை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 39.9. அப்போ 39.9. ஓகே, 13.9.9. ஓகே, அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இந்த இடத்துல என்னது ΔM கிடச்சிருச்சு.
ஓகே, இப்போ டெல்எம் கிடச்சிட்ட பிறகு நீங்கள் பைண்டிங் எனர்ஜிக்காக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஏஎம்யூ மாஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் இருக்குது. நம்ம பைண்டிங் எனர்ஜியாக ஸ்ட்ரெயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி கிடச்சிரும். ஓகேயா, ஒன்றும் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கங்க. அதை நீங்கள் கால்குலேஷன்லாம் ஃபுல்லாக போட தேவையில்ல. 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டால் மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு என்னது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியஸ் கிடச்சிருச்சு. சரியா, இப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதோட மாஸ் நம்பரால் டிவைட் பண்ணிக்கணும். அது அதோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு கேட்டாங்கன்னா, பர் நியூக்ளியானா ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரானும் சேர்ந்தது தான் பர் நியூக்ளியான்னு சொல்கிறது. இப்போ பைண்டிங் எனர்ஜி பர் அதோட மாஸ் நம்பரால் மைனஸ் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது பர் நியூக்ளியானோட வேல்யூ கிடச்சிரும். தேர்ட், ஸோ தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, கால்குலேட் த எனர்ஜி ரிலீஸ்டு இன் ஃபியூஷன் ரியாக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், இங்கே ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இப்போ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டியூட்ரானுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல், அதை ஹீலியம் சொல்லலாம், அதோட பைண்டிங் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்குன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஓகே பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட். இப்போ ப்ராடக்ட்ன்றது இதை குறிக்குது. ஓகே, அப்போது அதோட வேல்யூ எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ரியாக்டன்ட்னா இது பேர் தான் ரியாக்டன்ட், இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதோட வேல்யூ வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து 2 டியூட்ரான் இருக்குது, ரைட்? அப்போ 2 டியூட்ரான் இருக்குது, அவங்க ஒன்றுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2த்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 2த்துக்கு கண்டுபிடிக்கணும்னா அந்த கிவன் டேட்டாவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க ஒருத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து தான் உனக்கு ரியாக்டன்ட் கிடச்சிருக்கு, ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அது ரியாக்டன்ட் கிடச்சிரும். அப்போது இந்த வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ்டு கிடச்சிரும். சரிங்களா, நெக்ஸ்ட் 2 நியூக்ளியை ஹேவ் மாஸ் நம்பர் இன் த ரேஷியோ 27:125. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை? இது 1 மார்க்கில் இல்லை 2 மார்க்கில் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா R1/R2 A1/A2 பவர் 1/3 அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது A1ன்றது அவங்க வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, A1ன்றது என்னது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா A1ஓட கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 27, இன்னொன்று வந்து 125. அப்போ 27 125 ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா போட்டிங்க அப்படின்னா இப்போ 27 வந்து கியூபிக் ரூட் எடுத்தால் கியூபிக் ரூட்னா அது 3 வரும். 125 வந்து கியூபிக் ரூட் எடுத்தால் அது 5ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் இஸ் த நியூக்ளியர் ரேடியா ஆஃப் Fe125 is if that of அலுமினியத்தோட நியூக்ளியர் ரேடியை வந்து கொடுத்துட்டாங்க 3.6 ஃபெர்மி. ஓகே, அலுமினியத்தோட நியூக்ளியர் ரேடியை கொடுத்துட்டு உனக்கு யாரோட ரேடி கேட்குறாங்க அப்படின்னா Feயோட ரேடி கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் Fe டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் AL ஈக்குவல் டு A பவர் Fe டிவைட் பை A பவர் AL பவர் 1/3ன்னு தெரியும். ஸோ இதோட வேல்யூ வந்து 125, இதோட வேல்யூ வந்து என்னது 27. அப்போ இது ரெண்டுத்துக்கும் கியூபிக் ரூட் எடுத்திங்கன்னா என்ன பண்ணும், ரேஷியோ ஆஃப் ஃபெரஸ் பை அலுமினியம் தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ரேடியோ ஆஃப் அலுமினியம் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அலுமினியம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம், அப்போது இந்த மாதிரி எழுதலாமா? எஸ், இந்த மாதிரி எழுதிடலாம். இப்போ அலுமினியத்தோட ரேடியோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 3.6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3.6 எடுத்து வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ரேடியோ ஆஃப் Fe கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாடலில் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியஸ் என்ற ப்ராப்ளத்தில் நியூமெரிக்கல்ஸ் வந்து கேட்குறாங்க. இதை மட்டும் படித்தாவே நீங்கள் நியூக்ளியர் ப்ராப்ளத்தில் நீங்கள் எல்லா சம்மும் சால்வ் பண்ணலாம்.